பாடல்கள் வருது அப்படின்னா எல்லா சார்ந்து தான் பாடல் வருதுங்க. காதல் சார்ந்து பாடல் வருது, காமம் சார்ந்து பாடல் வருது, எல்லா சார்ந்து தான் பாடல் வருது. பாடல் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு. இது கானா பாடல்கள் பாடுறவங்கள அவங்க அசோசியேஷன்லேயே இந்த கஞ்சா பாட்டு, இந்த மாதிரி ரவுடிசம் பாட்டு இதெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு தான் செயல்படுறாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா, நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கணும். இங்கே கஞ்சா எங்கே வருது, அது வந்து உள்ளே எப்படி வருது, இந்தியாவுக்குள்ளே எப்படி வருது, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது, எப்படி கை மாறுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம மெயினாக பேச வேண்டிய விஷயம். அதை எப்படி தடுக்கணும்னு தான் பார்க்கணும். நீங்கள் கஞ்சா பற்றி புகார் சொல்லுங்க அப்படின்னு நேற்று அமைச்சர் சொல்லியிருக்காரு. புகார் சொன்னவங்க வீட்டில் போய் வெட்டியிருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்திருக்கு, சமீப காலத்தில் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ரூட் காஸ் எப்போவுமே ஒரு நிகழ்வோட அடிப்படை என்ன, அதோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதை பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் இனி வரும் காலங்களில் அதை தவிர்க்க முடியும். அதை செய்யாத பட்சத்தில் அது பெருசாக பலனளிக்காது அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து நம்ம மற்றவங்களை ஏதாவது காரணம் சொல்லலாம். இவங்களை இந்த மாதிரி நீங்கள் பாடலோ சினிமாவோ எல்லாத்தையும் ஒரு காரணமாக சொல்லலாம். அதுவுமே ஒரு சின்ன பாயிண்ட்ல காரணமா இருக்கலாம். ஆனா இது அடிப்படை ரூட் காஸ் வந்து அது இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.